ஸ்டூடெண்ட்ஸ், மேக்ஸ் போடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது சாப்டர் 8 இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னோமெட்ரி எக்ஸசைஸ் 8.2 செகண்ட் சம். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் அண்ட் ஜஸ்டிஃபை யுவர் சாய்ஸ். ஸோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர் மாதிரிமா கொஷின் கொடுத்துருக்காங்க. கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினோட கரெக்ட் ஆப்ஷன் என்னதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் கேட்டிருக்காங்க. சப்டிவிஷன் 1, 2 tan 30 degree divided by 1 plus tan square 30 degree equal to. ஸோ இந்த கொஷனுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 ஆப்ஷனில் எதை நம்ம சூஸ் பண்ண போகிறோங்கிறது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த கொஷனை சால்வ் பண்ணோன்னா tan 30 டிகிரியோட வேல்யூவை இந்த கொஷனில் போட்டு சால்வ் பண்ணோன்னா கிடைக்கிற வேல்யூ இங்கே இருக்கிற இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு வேல்யூவோட மேட்ச் ஆகும். ஓகே, அதாவது இங்கே கிடைக்கிற வேல்யூ sin 60யோட வேல்யூவாக இருக்கலாம், cos 60யோட வேல்யூவாக இருக்கலாம், tan 60யோட வேல்யூவாக இருக்கலாம், sin 30யோட வேல்யூவாக இருக்கலாம். ஸோ கிடைக்கிற வேல்யூவை வச்சு தான் இந்த ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ரைட்? சொல்யூஷன் 2 tan 30 degree divided by 1 plus tan square 30 degree is equal to. ஸோ முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்? tan 30 degree இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். டேப்லர் காலம் யூஸ் பண்ணிக்கலாம். tan 30 degree என்னதுமா? tan 30 degree is equal to 1 by root 3 which is equal to 2 into tan 30 என்னதுமா? 1 by root 3 divided by 1 plus tan square 30 degree. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், tan 30 degree whole square நம்ம tan square 30 degree கூட எழுதிக்கலாம். அப்போ tan 30 டிகிரியோட வேல்யூவை ஸ்கொயர் பண்ணுறது தான் tan square 30 டிகிரியோட வேல்யூ. ரைட்? அப்போ tan 30 என்னது? 1 by root 3. இப்போ 1 by root 3 whole square. இப்போ 1 plus tan square 30 டிகிரியோட வேல்யூ என்னதுமா? 1 by root 3 whole square. இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா இதோட வேல்யூ கிடைச்சிரும். அந்த வேல்யூ இந்த ஆப்ஷனில் எதை மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ரைட்? which is equal to 2 into 1 என்னதுமா? 2 divided by root 3 divided by 1 அப்படி எழுதிக்கிறோம் plus 1 by root 3 whole square என்ன ஆகும்? 1 square root 3 whole squareனு split ஆகும். இப்போ 1 square என்னது? 1. root 3 whole square என்னதுமா? root 3 whole square square rootம் cancel ஆகும் 3. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? which is equal to 2 by root 3 divided by 1 plus 1 by 3 which is equal to numerator அப்படியே எழுதிக்கலாம் 2 by root 3 divided by இந்த denominatorல இருக்கிற ஃப்ராக்ஷனை நம்ம ஆட் பண்ணுவோம். ரைட்? எப்படி ஆட் பண்ண போகிறோம்? இங்கே 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணுவோம். 1க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 1க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் என்னதுமா? 3 தான் எல்சிஎம். இப்போது இங்கே 1 இருக்குது. இந்த 1ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு இந்த எல்சிஎம் 3 கிடைக்கும்? 3ஐ மல்டிப்ளை பண்ணும். டினாமினேட்டரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரை 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 1 into 3 என்னதுமா? 3 ப்ளஸ் இங்கே எல்சிஎம்ஏ தான் இங்கே டினாமினேட்டரில் இருக்குது 3 அதனால் டேரெக்டாக இந்த 1ஐ நம்ம போட்டுடலாம். அப்போ 3 + 1 divided by 3 கிடச்சிருக்கு. which is equal to 2 by root 3 divided by 3 + 1 என்னதுமா? 4 divided by 3. ரைட்? ஸோ இதுக்கு முந்தின ஸ்டெப் என்னமா கிடச்சிருந்தது? is equal to 2 by root 3 divided by 4 by 3. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்? நியூமரேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த ஃப்ராக்ஷனை நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு வர போகிறோம். அதாவது டிவைடட் பை 4 by 3 இருக்குது. டிவிஷன் ஃபார்மில் இருக்கிற இந்த ஃப்ராக்ஷனை நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு வரும்போது மல்டிப்ளிகேஷன் ஃபார்மில் கொண்டு வருவோம். மல்டிப்ளிகேஷனில் வரும்போது எப்படி வரும்னா ரெசிப்ரோக்கல் ஆகி வரும். அதாவது 4 by 3ங்கிறது 3 by 4னு மேலே வரும். புரியுதாமா? இப்போது 2 by root 3 into டினாமினேட்டரில் இருக்கிற இந்த 4 by 3ஐ நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு வர போகிறோம். நியூமரேட்டருக்கு கொண்டு வரும்போது இது வந்து நியூமரேட்டரில் இருக்கிற 4 டினாமினேட்டருக்கு போயிடும், டினாமினேட்டரில் இருக்கிற 3 நியூமரேட்டருக்கு வந்துடும். அதாவது டிவிஷனில் 4 by 3ஆக இருக்கிறது மல்டிப்ளிகேஷனில் 3 by 4ஆக மாறி வரும், ரெசிப்ரோக்கல் ஆகி வரும். ரைட்? ஸோ புரிஞ்சுதாமா? which is equal to இப்போ என்ன ஆகும்னா இந்த 2 2s are 4 இது கேன்சல் ஆகும். மீதி இருக்கிறது என்னது நமக்கு? 3 divided by root 3 into 2. நம்ம 3ஐ வந்து root 3 into root 3 கூட நம்ம எழுதலாம். ஓகே, 3 can also be written as root 3 into root 3. பாருங்க, root 3 into root 3 என்னது? root 3 whole square. ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும், 3 தான் நமக்கு கிடைக்கும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா 3ஐ வந்து root 3 into root 3ன்னு எழுதுகிறேன். இப்போது என்ன ஆகும்? இது 3 divided by root 3 into 2 என்ன ஆகுது? root 3 into root 3 divided by root 3 into 2 ஆகுது. அதாவது 3ஐ நம்ம
ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீன்னு எழுதணும். இப்போ என்ன ஆகும், இந்த ரூட் த்ரீயும் இந்த ரூட் த்ரீயும் கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்னது, விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் த்ரீ பை டூ. இப்போ இந்த ரூட் த்ரீ பை டூ இதுக்கு மேலே நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்போ இந்த வேல்யூ டேப்லர் காலமில் எந்த ரேஷியோவில் வருதுன்னு நம்ம பார்ப்போம். ரைட், இப்போ பாருங்கள் ரூட் த்ரீ பை டூ. ரூட் த்ரீ பை டூ எங்கே வருது, சைன் 60 டிகிரி. சைன் 60 டிகிரி ரூட் த்ரீ பை டூ, காஸ் 30 டிகிரியும் ரூட் த்ரீ பை டூ வருது. ஸோ புரியுதாம்மா, சைன் 60 டிகிரியும் ரூட் த்ரீ பை டூ வருது, காஸ் 30 டிகிரியும் ரூட் த்ரீ பை டூ வருது. பட் நமக்கு இந்த கொஷினில் கொடுத்துருந்த 4 ஆப்ஷனில் சைன் 60 டிகிரி தான் வருது, காஸ் 30 டிகிரி வரல. அப்போ காஸ் 30 டிகிரி ரூல்ட் அவுட். அப்போ நமக்கு இப்போ இருக்கிறது ஆப்ஷனில் என்ன இருக்குது, சைன் 60 டிகிரி. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சைன் 60 டிகிரி. தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு ஆப்ஷன் ஏ, சைன் 60 டிகிரி. ரைட். ஸோ நம்ம ஃபஸ்ட் சப்டிவிஷனுடைய ஆப்ஷன் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவாம்மா. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் 1 மைனஸ் tan ஸ்கொயர் 45 டிகிரி டிவைடட் பை 1 ப்ளஸ் tan ஸ்கொயர் 45 டிகிரி இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதோட வேல்யூ இந்த 4 ஆப்ஷனில் என்னன்னு பார்க்க போகிறோம். சொல்யூஷன் 1 minus tan square 45 degree divided by 1 plus tan square 45 degree is equal to, so tan 45 degree இந்த tabular column இருந்து எடுத்து substitute பண்ணுவோம். என்னது tan 45 1. அப்போ 1 minus tan square 45 நா என்னதுமா, tan 45 the whole square. tan 45 ஓட வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த வேல்யூவோட ஸ்கொயர். அப்போ 1 minus tan 45 என்னது 1. அப்போ 1 square divided by 1 plus tan square 45 ஓட வேல்யூ என்னதுமா 1 square. 1 plus 1 square which is equal to 1 minus 1 square என்னதுமா 1 divided by 1 plus 1. 1 square என்னது 1 தான். அப்போ 1 plus 1 என்னது 2. which is equal to 1 minus 1 என்னது 0 divided by 2. 0 divided by anything is equal to 0. அப்போ நமக்கு ஆப்ஷனில் என்ன இருக்குது பாருங்க, Dல தான் 0 இருக்குது. அப்போ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் D 0. ரைட். தேர்ட் சப்டிவிஷன் sin 2a is equal to 2 sin a is true when a is equal to. ஸோ நம்ம a உடைய வேல்யூ எதை சப்ஸ்டியூட் பண்ணால் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது எந்த ஸ்டேட்மெண்ட், sin 2a is equal to 2 sin aங்கிற ஸ்டேட்மெண்ட். அதாவது ஏல இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு வேல்யூவை ஏ இருக்கிற இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். sin 2aவோட வேல்யூவும் 2 sin aவோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போது ஏக்கு எதை சப்ஸ்டியூட் பண்ணணும், இந்த 4 ஆப்ஷனில் நம்ம சூஸ் பண்ணணும். ரைட்மா. சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, sin 2a is equal to 2 sin a. ஸோ முதல்ல ஆப்ஷன் ஏ இந்த 0 டிகிரியை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். புட் a is equal to 0 implies இந்த ஈக்குவேஷனில் a இருக்கிற இடத்துல 0 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். sin 2a sin 2 into aக்கு பதிலாக 0 is equal to 2 sin aக்கு பதிலாக 0 போடுறோம். ஓகே. implies sin 2 into 0 என்னதுமா 2 into 0 0 which is equal to 2 sin 0 என்ன அர்த்தம், 2 into sin 0 அர்த்தம். ரைட். இப்போ sin 0 ஓட வேல்யூவை டேப்லர் காலம்ல இருந்து எடுத்து போட போகிறோம். sin 0 என்னது 0 implies sin 0 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் is equal to 2 into sin 0 ஓட வேல்யூ என்னதுமா 0 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். implies 0 0 அப்படியே எழுதிக்கிறோம் is equal to 2 into 0. ஸோ எனி நம்பர் மல்டிப்ளைடு பை 0 என்னதுமா ஆன்சர் 0 தான். அப்போ 0. ஸோ நமக்கு a equal to 0 போட்டாலே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ ஆகிடுது. ரெண்டோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்குது. 0 equal to 0ன்னு கிடச்சிருக்கு. therefore the given statement is true when a is equal to 0. அப்போ ஆன்சர் என்னதுமா ஆப்ஷன் ஏ தான். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ 0 டிகிரி. ரைட். நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன் 2 tan 30 degree divided by 1 minus tan square 30 degree is equal to, ஸோ நம்ம இதுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த வேல்யூ இந்த ஆப்ஷனில் எதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ரைட். சொல்யூஷன் 2 tan 30 degree divided by 1 minus tan square 30 degree is equal to, இப்போ tan 30 டிகிரியை டேப்லர் காலம்ல இருந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். tan 30 டிகிரி என்னது, tan 30 is 1 by root 3 which is equal to 2 into tan 30 என்னதுமா 1 by root 3 divided by 1 minus tan square 30. tan square 30 என்னது, tan 30 1 by root 3, tan square 30 கொடுத்துருக்கிறதுனால 1 by root 3 whole square. இப்போ இதை சால்வ் பண்ணி கிடைக்கிற வேல்யூ இதோட எந்த வேல்யூவாக இருக்கும்னு பார்க்க போகிறோம். ரைட். ஸோ இதுக்கு முந்தின ஸ்டெப் என்னமா கிடச்சிருந்தது is equal to 2 into 1 by root 3 divided by
1 minus 1 by root 3 whole squareன்னு கிடச்சிருந்தது ரைட். இப்போ இதிலிருந்து இந்த ஸ்டெப் எப்படி வந்ததுன்னு பார்ப்போம். 2 into 1 என்னதுமா 2 divided by root 3 அப்படியே எழுதியிருக்கோம். divided by 1 minus 1 by root 3 whole squareங்கிறது ஸ்ப்ளிட் ஆகுது 1 square divided by root 3 squareன்னு. 1 square என்னது 1, root 3 square என்னது root 3 whole square வந்து ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும். ரிமைனிங் என்னதுமா 3. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு is equal to 2 by root 3 divided by 1 minus 1 by 3. இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த ஃப்ராக்ஷனை மட்டும் நம்ம சால்வ் பண்ணுவோம். which is equal to 2 by root 3 divided by 1 minus 1 by root 3. இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். 1க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தோம்னா 3 தான் எல்சிஎம். இந்த 1 இருக்குது, இங்கே எல்சிஎம் 3 வரணும். அப்போ இந்த 1ஓட 3யை மல்டிப்ளை பண்ணணும். டினாமினேட்டரை 3யோட மல்டிப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரையும் 3யோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும் 1 into 3 3 மைனஸ் இந்த எல்சிஎம்மே தான் இங்கே டினாமினேட்டரில் இருக்குது. அப்போ டேரெக்டாக இந்த 1ஐயே நம்ம போட்டுடலாம். இப்போ என்ன கிடைக்குது 3 minus 1 by 3 which is equal to 2 by root 3 அப்படி எழுதிக்கிறோம். divided by 3 minus 1 என்னதுமா 2 divided by 3 எழுதிக்கிறோம். இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற இந்த ஃப்ராக்ஷனை நம்ம நியூமரேட்டருக்கு கொண்டு வரணும். நியூமரேட்டருக்கு கொண்டு வரும்போது டினாமினேட்டரில் டிவிஷனில் இருக்கிற இந்த ஃப்ராக்ஷன் நியூமரேட்டருக்கு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் வரும். ஓகே, அது எப்படி வரும் அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆகி வரும். அதாவது இந்த நியூமரேட்டரில் இருக்கிற 2 டினாமினேட்டருக்கு போயிடும், டினாமினேட்டரில் இருக்கிற 3 நியூமரேட்டருக்கு போயிடும் ரைட். which is equal to 2 by root 3 into டினாமினேட்டரில் இருக்கிற 3 நியூமரேட்டருக்கு வருது, நியூமரேட்டரில் இருக்கிற 2 டினாமினேட்டருக்கு போகுது ரைட். இப்போ இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகும். நமக்கு கிடைச்சது என்னது 3 by root 3 கிடைக்குது. ஓகே, இந்த 3யை நான் எப்படி எழுதுறேன்னா root 3 into root 3ன்னு எழுதுறேன். 3யை வந்து root 3 into root 3ன்னு கூட எழுதலாம். ஏன்னா root 3 into root 3 என்ன ஆகும் root 3 whole squareன்னு ஆகும் ரைட். இப்போ இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும். நமக்கு என்ன கிடைக்குது 3 கிடைக்குது. ஓகே, நம்ம கன்வீனியன்ட்டுக்காக இந்த 3யை நம்ம root 3 into root 3ன்னு எழுதிக்கிறோம். என்ன ஆகும் இந்த root 3யும் இந்த root 3யும் கேன்சல் ஆகும். which is equal to நமக்கு என்ன கிடைக்குது root 3 கிடைக்குது. ஸோ புரிஞ்சுதாமா, இந்த 3 by root 3யை நான் இந்த 3யை எப்படி எழுதுறேன் root 3 into root 3 divided by root 3ன்னு எழுதுறேன். இந்த 3யை root 3 into root 3ன்னு மாற்றிருக்கேன். இந்த டினாமினேட்டரில் இருக்க root 3 அப்படியே எழுதுறேன். ஒரு root 3யும் இந்த root 3யும் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் என்னது root 3. அப்போ root 3 இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போது இந்த root 3 வந்து டேப்லர் காலமில் எந்த ரேஷியோவில் இருக்குதுன்னு பார்த்துடலாம். root 3 எதில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்குது. இது என்னது tan 60 degree is root 3 which is equal to tan 60 degree. ஸோ நமக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி tan 60 degree கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் இந்த ஆன்சர் என்னதுமா ஆப்ஷன் சி tan 60 degree. தட்ஸ் ஆல்மா. இந்த சம்மில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இந்த சம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மெட்ராஸ் மேக்ஸ் ஸ்கூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.